ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தான் என் தங்கச்சியோட தாலி பெருக்கு ஃபங்க்ஷனு. இன்றைக்கி தான் அக்ஷய திருதியும் கூட. இன்றைக்கி ரொம்ப நல்ல நாளுங்கிறனால நல்ல நேரமும் கூட கொஞ்சம் ஏர்லியாக தான் இருந்துச்சு. 7 to 9 அந்த டைமிங்கே வந்து ஃபங்க்ஷன் வச்சிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. அதனால் நாங்களும் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. இந்த டோட் பேக் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக போன கோவா ட்ரிப்லேருந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்காகவே மேட்சிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டேன். அது கூட ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனில் போட்டிருந்தேன். இருந்தாலும் பரவாயில்ல, பேகுக்கு மேட்சாக ட்ரெஸ்ஸு போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு அதை எடுத்து போட்டாச்சு. அண்ட் ஃபங்க்ஷன் கிளம்பி வந்துட்டோம். அண்ட் இப்போல்லாம் அக்ஷய திருதினா கோல்டு வாங்குறது தான் வந்து ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. ஆனால் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி, நம்ம மனசுக்கு ஏற்ற மாதிரி என்ன வேணுமோ வாங்கி வச்சுக்கலாம். இந்த நாளில் வாங்குற பொருள் மென்மேலும் பெருகும் அப்படின்றது நம்பிக்கை. அதனால தங்கம் வாங்கி நல்லா மென்மேல் வீட்டில் பெருகிருச்சு. ஆனால் வீட்டில் அரிசி பருப்புலாம் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது, எப்படி சாப்பிட்றது? அதனால தங்கம் தான் வாங்கணும், நகை தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளை ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காம நம்மளால முடிஞ்ச எது வாங்க முடியுமோ அதை வாங்கி வச்சு சாமி கும்பிட்டு அது பெருகுனாலே போதும்னு நினச்சா போதும்.